இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கு லைகா நிறுவனத்தின் சார்பில் 150 புதிய வீடுகளை கட்டித்தர முடிவு செஞ்சிருக்கு. இந்த வீடுகளை பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சி அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற போது. இந்த நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா நடிகர் ரஜினிகாந்த் பங்கேற்று வீடுகளை வழங்க போறதாகவும் தகவல் தெரிவித்தாங்க. இந்த அடிப்படையில இந்த நிகழ்ச்சிக்கு ரஜினிகாந்த் செல்லக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவன தலைவர் திருமாவளவன். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, நடிகர் ரஜினிகாந்த் இப்போது சங்கர் இயக்கத்தில் 2.2 என்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை லண்டனை சேர்ந்த லைகா நிறுவனம் தயாரித்து வருகிறது. இந்த நிறுவனத்தோட தலைவர் சுபாஷ்கரன் இலங்கையோட முன்னாள் அதிபரான ராஜபக்சேவுக்கு நெருக்கமானவர் என்று கூறப்படுகிறது. தமிழ் மக்களை வஞ்சிக்கும் சிங்களத்தின் கொடும்போக்கை கண்டித்து எல்லாரும் பேச வேண்டிய இந்த நேரத்துல அதை திசை திருப்பும் நோக்கத்துல தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறதோ என ஐயம் எழுவதை தவிர்க்க முடியவில்லை எனவும், சிங்கள அரசுக்கு துணை போகும் பாஜகவின் அனுமதியோடு இந்த அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தாலும் அதில் வியப்பதற்கு ஒன்றுமில்லை. ஏனெனில் ரஜினிகாந்தை போன்ற புகழ்பெற்ற ஒரு நடிகரை வச்சு ஒரு விழாவை நடத்தி அந்த ஒளிவெள்ளத்துல மக்களின் உண்மையான குறைகளை இருட்டில தள்ளி விடுறது மட்டுமில்லாம பாதிக்கப்பட்ட மக்களுக்கான புனர்வாழ்வு மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று உலகத்துக்கு லைகா நிறுவனம் மிக பெரும் செலவில் தயாரிக்கப்படுகிற அந்த படத்தை உலக சிங்கள அரசாங்கத்துக்கு தனியார் முதலாளிக்கும் உலக அளவிலான விளம்பரமாக அந்த நிகழ்ச்சியை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறது என சிங்கள அரசாங்கத்துக்கும் தனியார் முதலாளிக்கும் நன்மை பயக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சியை செயல்படுத்த எந்தவித நியாயமும் இன்றி உறவுகள் உடைமைகள் மட்டுமின்றி உரிமையையும் இழந்து அப்பாவி மக்களின் கொடுந்துயரம் பயன்படுகிறது என்பதை நினைக்கும் போது உள்ளம் கொதிக்கிறது என்று திருமாவளவன் கூறியுள்ளார். கலைஞர்கள் என்றால் மக்களை மகிழ்விப்பதற்காக மட்டுமே இருக்க வேண்டும். எனவே நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உலக தமிழர்களோட வெறுப்புக்கு ஆளாக வேண்டாம் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என திருமாவளவன் தெரிவித்தார். இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், 2009 போர் நடந்து 8 ஆண்டுகளை கடந்துவிட்ட பிறகும் தமிழர்களுக்கு குறைந்தபட்ச நீதியை கூட வழங்க முன்வராத சிங்கள அரசை விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம். ஈழத் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்கும் வரை விடுதலை சிறுத்தைகள் என தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வாறு திருமாவளவன் தனது அறிக்கையில் தெரிவித்தார். Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.